ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் இப்போ கிளாஸ் 12 தான் பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சதும் சர்டிஃபிகேட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கிளாஸ் 12 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃபில் மேங்கோ ஷேப்ஸ் அண்ட் 5 ஸ்லைஸ் ஷேப்ஸ் அண்ட் பீகாக் ஷேப்ஸ். இதுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். போன கிளாஸில் வந்து ஷேப்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், எல்லாருமே நல்லா போட்டிருந்தீங்க. இப்போ அந்த ஷேப்ஸ்குள்ளெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லைட்டாக எஸ் டைப்பில் போட்டு இங்கே ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டுருங்க. தென் இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் அகலமாக ஒரு சி டைப். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் ஃபில் பண்ண போகிறோம். இதில் என்ன எலமெண்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எலமெண்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல், இந்த டாட். ஓகேங்களா? இதுதான் இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு தென் சுற்றி இப்படி ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த அவுட்லைன் கொடுக்குறப்ப சேம் அதே மாதிரி இருக்கணும், ஷேப் மாறிடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். ஃபுல்லாகவே லைன்ஸ் போட்டுக்கோங்க, பாக்ஸாக வர மாதிரி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணால் ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸ்க்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுறோன்னா அந்த பாக்ஸ் விட்டுட்டு அது பக்கத்து பாக்ஸில் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பாக்ஸ் ஷேப் அப்படியே இருக்கணும். எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடாக போட்டிங்க அப்படின்னா தான் உள்ளே வந்து ஃபில் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் சப்பையாக போட்டிங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டுறாதீங்க. எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த எலமெண்ட்ஸ் எல்லாமே தான் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈஸி தான். நீங்கள் போடுற அந்த ஷேப் மட்டும் பார்த்துக்கோங்க.
இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வருது இல்லையா, இந்த சி, இந்த இடத்த வந்து நீங்கள் கொஞ்சம் போல்டாக கொஞ்சம் திக்காக்கிக்கோங்க. திக்காக்கி அப்படியே தின்ன விட்டுருங்க. அந்தளவுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பட் இப்படி போட்டிங்க நீங்கள் அரபிக் டிசைன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து இப்படி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த அவுட்லைன் நான் சொல்லியிருந்தேன். அப்படியே இங்கே கொண்டு வந்து தின்னா இப்படி விட்டுருங்க. ஸோ இப்படி தான் பண்ணணும். நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இங்கேயும் சேம். இங்கேருந்து இந்த சி எடுத்துகிட்டு வரீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் திக் பண்ணி அப்படியே தின்னாக்கிடணும். இங்கே வரைக்கும் வந்து திக்காக கொண்டு வரக்கூடாது, தின்னாக தான் இருக்கணும் இந்த இடத்துலலாம். இங்கே மட்டும்தான் திக்காக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ தெரியுதா லுக் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்படி தான் இருக்கணும். அந்த சேம் இங்கே நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடம் வருது இல்லையா, ஸோ இந்த இடம் திக் பண்ணி அகைன் தின், திக்காக்கி அகைன் தின். இங்கே இடம்லாம் தின் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வர வளைவை மட்டும்தான் திக்காக நீங்கள் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஒன். ஏன் இந்த சர்க்கிளாக போடணும்னா, ஸோ இந்த இடத்துலலாம் கேப் இருக்குது. அந்த மாதிரி ஃபில் பண்ணுற எலமெண்ட்ஸ் வந்தால் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு லீஃப், இந்த இடத்துல ஷார்ப்பாக தான் இருக்கணும். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல ஹம்ஸ். இந்த இடத்துல லீஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம்.
என்ன சொன்னால் இந்த இடத்துல வர்றப்ப கொஞ்சம் போல்டாக்கி அப்படி இப்படி தின்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு லீஃப். ஓகேங்களா? நான் எவ்வளோ அகலமாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் போடணும். நீங்கள் இப்படி எடுத்து இப்படி இப்படி போடக்கூடவே கூடாது. இப்படி போட்டுறாதீங்க. ஓகேங்களா? இப்படி தான் போடணும். இப்படி போட்டிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபில் பண்ண முடியும்? ஒன்றுமே ஃபில் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படியே ஃபில் பண்ணாலும் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் அகலமாக பெருசாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணணும்? சேம் தின்னா அப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல லைட்டாக அப்படி திக்காக அப்படியே விட்டுருங்க. அந்த இடத்துல அவுட்லைனில் அப்படியே போட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாக். இதிலே வந்து பீகாக் ஷேப் தான் பார்க்க போகிறோம். சேம் ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் வரும். பட் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள். இப்படி ஒரு சர்க்கிள், பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி பார்த்தா 6 மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி போட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ப்ராடாக கொண்டு வாங்க. ரொம்ப தின்னாக கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்களா? இப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப் கொடுக்குறோம். இப்படி ஒரு ஷேப் கொடுக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்படி இப்போ கொடுத்து பார்ப்போமா? ஓகேங்களா? தென் இதுக்குள்ளே கண்ணு வரையணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் இப்படி கொடுங்க. இந்த மாதிரி லீஃப் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் கொடுக்குறீங்க. நடுவில் ஒரு வளையம் இப்படி
இப்படி நேராக போகாமல் இப்படி இங்கே ஒரு டாட். ஓகேங்களா? இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஷேப் போட்டோம், லீஃப் மாதிரி ஒரு ஷேப் போட்டோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான். தென் இதுக்குள்ளேயும் ஓகேங்களா? தென் சுற்றி ஒரு அவுட்லைன். Next one. இந்த ஷேப் வைக்கலாமா? இப்போ என்ன பண்ணுறோன்னா வெறும் டாட் மட்டும், அந்த இப்படி ஒரு வளைவு இல்லாமல் வெறும் டாட் மட்டும் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன இதுக்குள்ளேயே ஃபில் பண்ணிடணும். வெளியே வராமல் பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபில் பண்ணுறது. தென் இந்த இடத்துல ட்ரீயர் ட்ராப்ஸ் பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ன பண்ணணும், கொஞ்சம் திக்காக கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இன்னொரு வழி என்னென்னா இப்படி போட்டுக்கோங்க, அவுட்லைன் கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே இது மேலே கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன். கிரிட் டிசைன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட ஒரு பேட்டர்ன் தான் இப்போ இதில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டாட் வச்சு இப்படி இழுத்து விட்டுருந்தோம் இல்லையா? சேம் அதே தான்.
எப்படி போட்டுன்னு பார்த்தீங்க இல்லையா, இந்த இடத்துல டூ திக். ஓகேங்களா, கிளாஸ் 12 முடிஞ்சது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. போன கிளாஸில் ஷேப் பார்த்தோம், இப்போ இதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த எலமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி ஃபில் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி எல்லாமே அதை வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதில் இந்த கர்வ்ஸு இந்த ஷேப்ஸு எல்லாமே போன கிளாஸில் எல்லாருமே மோஸ்ட்லி நல்லா போட்டிருந்தீங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.